அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மட்டனும் மண்ணீரலும் தாங்க எடுத்துகிட்டு வந்தது. அது ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் அதை ஏற்கனவே பார்க்கலன்னா பார்த்துருங்க. இப்போ வந்து மட்டனையும் மண்ணீரலையும் சுவரொட்டி அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம கழுவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் கொஞ்சம் எலும்பும் சேர்த்து வாங்கிட்டு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்து குக்கரில் வேக வச்சாச்சு. இது உங்கள் வீட்டு சவுண்டுக்கு நீங்கள் விசில் வச்சு பார்த்துக்கோங்க. அடுத்தது அந்த மண்ணீரல் வந்து கீரி போடல, அப்படியே முழுசாக தான் போட்டிருக்கிறேன். ஏன்னா கீரி விட்டோம்னா அதில் உள்ள அந்த எசன்ஸ் ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கிடும், மட்டன் கலர் மாறிடும், சூப் எடுத்தாலும் அது ஒரு ஸ்மெல் அடிக்கும். அதனால் அப்படியே முழுசாக போட்டாச்சு. இப்போ மட்டனுக்கும் இந்த மண்ணீரலுக்கும் தேவையான பொருட்களை வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் இந்த வாசனை பொருட்கள் எல்லாமே. இந்த வாசனை பொருட்களை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக க்ரஷ் பண்ணிக்கோங்க. திரும்ப அதோடய சேர்த்து இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா ஃபைனாக எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ, தண்ணி ஊற்ற வேண்டாம், அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிருங்க. அதை அரைச்சி எடுத்து வச்சுட்டு வெங்காயத்தையும் சதைச்சி வச்சுருங்க. அடுத்தது தக்காளியும் சதைச்சி வச்சுருங்க. இப்போ ஒரு வடை சட்டி வச்சாச்சு. அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் எங்கள் வீட்டில் செய்வோம். நீங்கள் எந்த எண்ணெய் வேணுமோ பயன்படுத்திக்கங்க. நல்லெண்ணெய் போட்டு இந்த தாளித்து விட்டுருங்க. இந்த வாசனை பொருட்கள் இஞ்சி பூண்டுலாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதை தாளித்து விட்டுட்டு அடுத்தது நல்லா வதங்கணும். வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு மஞ்சத்தூள் ஏற்கனவே வேகிறப்பயே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், உப்பு லைட்டாக போட்டிருப்போம், ஏன்னா சூப்புக்காக. அதிலே இஞ்சி பூண்டும் கொஞ்சம் போட்டு தான் வேக வச்சதால் இப்போ இதில் வந்து உப்பு மஞ்சத்தூள் எல்லாமே கம்மியாகவே போட்டுக்கிட்டால் போதும். பத்தலைன்னா கடைசியில் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தையும் போட்டு வதக்கியாச்சு, உப்பு மஞ்சத்தூள் போட்டாச்சு. இது தக்காளியும் சேர்த்து வதக்கிட்டு, இது எங்கள் வீட்டு மசாலா பொடி தாங்க. இந்த மட்டன் சிக்கன் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சுவரொட்டி அல்லது மண்ணீரல் அதையும் சேர்த்து எவ்வளோ பெருசாக இருந்துச்சு இப்போ வெந்ததும் சின்னதாகிடுச்சு பாருங்கள். அதை கட் பண்ணி ஏற்கனவே போடலை பார்த்தீங்களா, அதனால் இப்போ தான் நான் கட் பண்ணுறேன். கரண்டியாலே கட் பண்ண முடியுது பார்த்தீங்களா, அந்தளவுக்கு சாஃப்டாக வெந்துடுச்சு. இதை நிறைய பேர் சுட்டு சாப்பிடுவாங்கங்க. எங்கள் வீட்டில் சுட்டு சாப்பிட்றது பிடிக்காது. இந்த மாதிரி தான் நாங்கள் வதக்கி அல்லது அந்த மசால்னு சொல்லுவோம், அப்படி சாப்பிடுவோம். இப்போ இது கட் பண்ணி விட்டு நல்லா அந்த மசாலோடையே சேர்த்து வதக்கிட்டுங்க. அப்புறம் நம்ம குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, மட்டன் எல்லாமே சேர்த்து தானே வேக வச்சோம், அந்த தண்ணிலையும் கொஞ்சம் ஊற்றணும். இதெல்லாம் தான் நான் உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். இப்போ இந்த மாதிரி கிரேவி பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாட்டுக்கு இட்லி தோசைக்கு பூரி சப்பாத்திக்கெலாம் நல்லாயிருக்கும். ட்ரையாக வேணும் அப்படின்னு சொன்னதால இந்த மாதிரி பெரட்டி எடுத்துட்டேங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.